கரங்களை உயர்த்தி ஹalleluya, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். परमेश्वर के नाम की स्तुति हो. प्रभु आपका बीच में बात करने के लिए आप प्रार्थना के साथ बैठिए. परमेश्वर का वचन हम लोग के जीवन में बहुत बड़ा कार्यशील वचन, हम लोग के जीवन में बहुत बड़े काम करना है. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். நீங்களும் ஜெபத்தோடு இருங்க, கர்த்தரோடு பேசுவாராக. கடந்த நாட்களிலே சாத்தானுடைய தந்திரங்களை குறித்தும் சாத்தானுடைய கிரிகளை குறித்தும் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நாம் வந்திருக்கிறோம். அநேகரால் ஜெபிக்க முடியறதில்லை, அநேகரால் உபவாசிக்க முடிவதில்லை, அநேகரால் ஆராதிக்க முடிவதில்லை, அநேகரால் தேவனோடு நடக்க முடியறதில்லை, ஆலயத்துக்கு வர முடியறதில்லை. இந்த சாத்தான் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தொந்தரவு நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறான். ஆமாவா இல்லைங்களா? ஸ்தோத்திரம். कभी कभी परमेश्वर के सामने हम लोग आ रहे पा रहे हैं, आराधना नहीं कर पा रहे हैं, प्रार्थना नहीं कर पाते हैं, उपवास नहीं कर पाते हैं, बाइबल नहीं उठा पाते हैं. कुछ न कुछ परेशानी को हम लोग के जीवन में शैतान लाते रहता है. कभी कभी हम लोग के जीवन बहुत हमें व्यर्थ हो जा, हमें हम लोग निराश हम लोग के जीवन में हो जाता है. நம்ம அப்படியே சோர்ந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையை நல்லா கவனமாக கேளுங்க. நான் உங்களோட ஹிந்தியிலும் பேசணும். ஏன்னா அந்த ஹிந்தியில் அந்த சகோதரனுக்கு சொல்வதனால அவருக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு இந்த ஹிந்தி செய்தியை கேட்கறது நிறைய பேர் வட இந்தியாவிலையும் கூட இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆகையினால் தான் ஹிந்தி மூலமாக இந்த செய்தி யூடியூப்லையும் கர்த்தருடைய வார்த்தை போகிறது. அநேகர் இந்த செய்தியை ஹிந்திக்காரங்களும் கேட்குறாங்க. आज का वचन आप साधारण मत समझिए. हम लोग शैतान के बारे में हम लोग नहीं जानेंगे तो हम लोग इतना प्रार्थना करने के बावजूद भी आगे नहीं पा रहे. हम लोग के जीवन में तरक्की नहीं मिल रहा. நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வருவதில் முன்னேற்றமே இல்லை. ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே இருக்கு. நானும் நம்ம ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்றோம். ஆனால் அதனுடைய காரியம் என்ன என்பதை அறிந்து கொண்டால் அவனை எதிர்த்து நிற்கலாம். பாருங்களேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பைபிள் சொல்லுகிறது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்க உங்களை விட்டு என்ன செய்வானா? ஓடி போவான். ஆனால் சாத்தானுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும்னா அவனுடைய கிரியைகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஆமாவா இல்லையா? கரெக்டா? இன்னைக்கு அதனால தான் நம்ம அதை குறித்து நம்ம கடந்த நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கூட पिछले दिन में शैतान के बारे में हम लोग ज़्यादा जानकारी होने के चलते बहुत हम लोग सतर्क रहते हैं. சாத்தானை பற்றி நன்கு அறிந்திருப்பதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறோம். மனுஷனை சோதிக்கிறதும் தண்டிக்கிறதுமே இவனுடைய தொழில். मनुष्य को हमेशा परीक्षा लाना, वेदना देना, दुख देना, ये शैतान का हमेशा काम है. சாத்தானுடைய வேலை ஏதாவது சோதனை கொடுப்பது, ஏதாவது தண்டனை கொடுப்பது சாத்தானுடைய வேலை. ताड़ना देना शैतान का हमेशा कुछ ना कुछ परेशानी देते लाते रहता है. அதனால்தான் இவனுடைய இது மனுஷனுக்கு ரெண்டு விதமான கெடுதியை இது கொடுக்கிறது. மனுஷனுடைய இருதயத்திலே ரெண்டு விதமான கெடுதிகளை அவன் செய்கிறான். दो प्रकार का परेशानी को लाता है. कैसे? पहली बात, முதலாவது தீமையை செய்ய ஏவுகிறது. நோட் பண்ணிக்கங்க. இந்த சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தானா அவன் என்ன செய்வானா? தீமையை செய்ய ஏவுகிறான். दो प्रकार की बातों को शैतान काम करता है. दो प्रकार. नंबर 1, बुराई को आपका अंदर से करने के लिए प्रेरणा करता है. प्रेरणा करता है. அது என்ன செய்யறானா? தீமையை செய்வதற்கு பிசாசு ஏவுகிறான். जी, दो प्रकार की बातों को शैतान लाता है. सबसे पहले बुराई को करने के लिए हम लोग अंदर प्रेरणा करता है. தீமையை செய்ய பிசாசு हमेशा நமக்குள்ளே ஏவிக்கொண்டே இருக்கிறானாம். அப்போ அவனுடைய நோக்கம் என்ன? இரண்டாவது, மனுஷனுக்குள் புகுந்து அவர்களை ஆளுகிறது பொதுவாய் அவனுடைய நோக்கம். இரண்டாவது என்னதுங்க? மனுஷனுக்குள் புகுந்து அவர்களை ஆளுகை செய்வது அவனுடைய நோக்கமாயிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நன்றாய் கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே दो प्रकार की बात है. एक है बुराई को प्रेरणा करना, दूसरी बात है शैतान मनुष्य के अंदर जाकर के वहां पर जाकर लोगों का अंदर क्या करना है? उसमें राज्य करने के लिए चाहता है. राज्य करना, वो मनुष्य के अंदर जाकर के राज्य करना. நல்லா கவனிங்க. ரெண்டு விதமான காரியங்களை பிசாசு செய்கிறான். பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க. ரெண்டு காரியம். ஒன்னு, நீங்க தீமையை யோசிக்கவே மாட்டீங்க, ஆனா தீமையான சிந்தை தான் வரும். எதெல்லாம் தீமை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். தயவு செய்து தீமை நம்ம நன்மை செய்ய விரும்பியுமே நன்மை செய்ய முடியல. ஆனா இயேசு அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். கரெக்ட்டுங்களா? ஆனா பிசாசு மனுஷனுக்குள்ளே தீமையை செய்வதற்கு தான் அவன் சுற்றுகிறான்.
ஆமென். நம்ம யோபு குடும்பத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். யோபுனுடைய குடும்ப வாழ்க்கையிலே அதிகமாய் பிரச்சனையை கொண்டு வந்தது சாத்தான் தான், ஆண்டவர் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சாத்தானை குறித்து ஒரு நல்ல ஒரு அறிவு இல்லாததுனால தான் உடனே ஆண்டவர் ஏன் தான் இந்த மாதிரி சோதனை கொடுக்கிறாரோன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை சொல்லிடுறோம். यीशु मसीह हमेशा बुराई नहीं करता है. वो जब जीवित ये संसार में जब शरीर के रूप में था उस समय भलाई करने के लिए ही संसार में वो सेवा करता था, भलाई करता था, लोगों के अंदर भलाई करता था. वो शैतान हमेशा क्या करता है, लोगों के अंदर बुराई को लाने के लिए प्रेरणा करता है. आप कभी भी आप बुराई लोगों के अंदर फैलाना है. आप भलाई सोचेंगे लेकिन बुराई अपना दिमाग में आता है. நம்முடைய அறிவுக்கு எட்டுனது எல்லாமே பாருங்க, எப்பவுமே மனுஷன் தீமை செய்கிறவனாகவே இருப்பான். நீங்க நல்லா பழகுங்க, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், எப்படியாவது உங்களுக்கு தீமை வந்துடும், உங்க ஃபேமிலியில தீமை வரும். தீமை என்பது என்ன என்பதை நாம் பார்க்கலாம். ரெண்டாவது, மனுஷன் எப்பொழுதுமே அவன் நல்லா இருக்கும்னு நினைப்பான். நல்லா ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துல பிரிவினை உண்டாக்கிடுவான். அம்மா அப்பாக்குள்ள பிரிவினை உண்டாக்குவான், ஆளுகை செய்ய பார்ப்பான், புருஷ மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாக்குவான். हमेशा वो दो मत करने वाला. शैतान का काम क्या है, दो मत करना, சபையை உடைப்பது, ஊழியத்தை உடைப்பது. சரிங்களா, கவனிக்கிறீங்களா? நல்ல குடும்பமா ஒற்றுமையா இருப்பீங்க, அந்த ஒற்றுமையை கெடுக்கிறது சாத்தான். பிரதர் ப்ளீஸ் இது நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நல்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாதிப்பீங்க, அந்த சம்பாதிக்கிற நேரத்தில் பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, உங்களுடைய யூனிட்டியை உடைப்பான், உங்களுடைய ஏக்தா को तोड़ देता. कलीसिया में करेगा, परिवार में करेगा, घर में करेगा, देश में करेगा. இது தேசத்திலேயும் செய்வான். இது யூனிட்டியை உடைப்பது. அவனுக்கு வேலை என்னன்னா, அவன் ஆளுகை செய்ய வேண்டும், தலைமத்துவத்தில் அவன் ஆளுகை செய்ய வேண்டும், सेंट्रल गवर्नमेंट में அவன் क्रिएट செய்யணும். आमीन. सेंट्रल के ऊपर जाकर क्या करता है, वो अपना आमीन अपना आमीन सरकार बनाने के लिए हमेशा शैतान चाहता है, अपना सरकार बनाने के लिए. इसलिए आप बहुत सावधान रहना है. ஆகையினால் தான் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பொதுவாக நல்லா கவனிங்க, தீமை செய்வதற்கு அவன் ஏவுகிறான், மனுஷனுக்குள் புகுந்து ஆளுகை செய்வதற்கும் பொதுவாய் அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஐக்கியத்தை கெடுக்கிறதும். நல்லா கவனிங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஐக்கியத்தை என்ன செய்ய விரும்புறான், கெடுக்க விரும்புறான். நல்லா கவனிக்கிறீங்களா? ஐக்கியம் தேவனிடத்திலே கெடுத்துனானா, परमेश्वर के साथ आपके तालमेल के साथ नहीं रहना. கரெக்டா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ஐக்கியம் எதுல வருது தெரியுங்களா, ஜெபத்துல தான் வருது. கரெக்டா? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க, கைவர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். कितने लोग प्रार्थना करते हैं, हाथ उठा के दिखाइए, प्रभु देख रहे हैं, हाथ उठाइए, கைகளை உயர்த்துங்க, ஆண்டவர்களை பார்க்கிறார். நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றது மட்டும் கைகளை உயர்த்துங்களேன். இது ஜெபம் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவரோட இணைப்பை காண்பிக்கிறது. இணைப்பு, एक जोड़ देना. प्रार्थना क्या करता है, पिता परमेश्वर के साथ हम लोग को जोड़ता है. ஜெபம் என்பது சாதாரணமா நினைக்க வேண்டாம், உங்கள் வாழ்க்கையை தேவனோடு இணைக்கிறது. சரிதானா? அப்போ ஜெபம் இணைக்கிறது. அடுத்தது ஆராதனை. ஆலயத்துக்கு வருவதனால நீங்க யாரோட இணைந்து இருக்கிறீங்க சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. தேவனோடு இணைகிறீர்கள். प्रभु का आराधना आलय में आने के, कलीसिया में आने का मतलब क्या है, परमेश्वर से आप जोड़ दे रहे हैं, है ना. बहुत सारे लोग कलीसिया में नहीं आने देता है ना, कुर्सी காலி है ना. இந்த சேர்ல ஏன் காலியா இருக்குன்னா, இவங்க எல்லாம் பிசாசு அவன் மஞ்சிச்சிட்டான். நல்லா கவனிக்கணும். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, பிசாசு அவனை சாதாரணமா நினைக்க கூடாது. அவன் பயங்கர தந்திரசாலி. அவன் தேவ சமூகத்திலே வரவே விட மாட்டான். வேற எங்க வேணா உரச்சுத்த விடுவான், வேலைக்கு போக விடுவான், சம்பாதிக்க விடுவான், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஐக்கியத்தை கெடுக்கிறது. அப்படின்னா ஐக்கியம் எதிரே உண்டாகிறது என்றால் தேவனுடைய ஆலயத்திலும் தேவனோடு தான் உண்டாகிறது. अब भाई आपको प्रभु के साथ, जैसे आप एकता के साथ प्रभु के साथ रहना है, तो आपको यूनिटी, आप तालमेल के साथ रहना. यीशु मसीह के साथ यदि रहेंगे तब ना पाप नहीं करेंगे ना. तो उसका मतलब यीशु मसीह के तालमेल कहां होता है जी, प्रार्थना में होता है, कलीसिया में होता है. करेक्टா? ஆலயத்தில் அந்த ஐக்கியம் உண்டாகும். சரிதானா பிரதர்? நீங்க ஆவியில நிறையும் போது நீங்க யாரோட கனெக்ஷன் ஆயிடுறீங்க, बोलो बोलो बोलो, किसके पास, किसके साथ हो जा रहे हैं, कनेक्ट विथ गॉड, कनेक्ट विथ जीसस, कनेक्ट विथ होली स्पिरिट, कनेक्ट विथ वर्ड ऑफ गॉड. ओके, நீங்க கனெக்शन बन रहे, आप कनेक्शन करने वाला सब बात क्या है, प्रभु की आत्मा में और वचन में और पवित्र आत्मा में आप जोड़ दे रहे हैं, है ना. ஆராதனைக்கு வராத அந்த வாரம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். यदि आप एक अतवार को आप छूट जाते हैं तो आप उस अतवार में आप कैसे रहेंगे आपको मालूम होगा. அந்த வாரம் முழுவதுமே உங்க மனசாட்சியிலே, ஐயோ நான் ஆலயத்துக்கு போகலையே, ஐயோ நான் ஆலயத்துக்கு போகலையே, ஐயோ நான் ஜெபம் பண்ணலையே, ஐயோ நான் ஜெபம் பண்ணலையே. கரெக்டா? அப்போ ஆராதனை என்பது தேவனோட ஐக்கியத்தை கொண்டு வருகிறது.
இது पिशाच என்ன செய்வான்? शैतान क्या करता है? आराधना के जाने में आपको रोकता है। क्यों? उसका कारण क्या है? आप रोकने से प्रभु के साथ, आप तालमेल के साथ नहीं, आपका एक ताकत तोड़ देता है। हालेलुया। ஐக்கியத்தை உடைத்து விடுகிறான்। ஆகினால்தான் ஆமென், மனுஷ ஜாதியில் ஒருவரில் ஒருவருக்கு இருக்கிற நம்பிக்கை, ஆமென், நல்லா கவனிங்க, மனுஷ ஜாதியில் ஒருவரில் ஒருவருக்கு இருக்கிற நம்பிக்கையை அவன் என்ன செய்கிறான்? எடுத்து விடுகிறான்। கரெக்டா? உங்க முதலாளி உங்களை நம்புறாரா? போய் பேசக்கூடாது। आपका मालिक आपको पर भरोसा रखता है, झूठ नहीं बोलना। உன் புருஷன் உன் மேல நம்பிக்கையா இருக்காரா? நம்பிக்கையா இருக்காருன்னா உங்க பேங்க் பாஸ்புக் அவர் கையில் இருக்கும், உங்க பாஸ்வேர்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல அவர் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நகை வச்சிருக்கீங்க அந்த கீ, இல்ல பணம் இங்க வச்சிருக்கீங்க அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும்। பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? மனுஷ ஜாதிய நீங்க ஒன்று கூடி இருக்கவே விட மாட்டான்। நம்பிக்கை எடுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிசாசு। आपका भरोसा को तोड़ने वाला कौन मालूम है? शैतान। आपका मालिक सिर्फ नहीं, आपका पत्नी आपके ऊपर भरोसा रखती है, बच्चे के ऊपर आपका विश्वास है, भरोसा है। நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையே பயம், என் புருஷனை விட்டு ஓடிடுவாரோ, என் புருஷன் வேற ஒருத்தியை பார்த்துருவாரோ, என் புருஷன் வேற ஒரு, என் பிள்ளை வேற ஒருத்தி, இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் உருவாக்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க டைட்டா, அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன்। எப்படிங்க? யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? உங்களுக்குள்ள இந்த சந்தேகத்தை உண்டு பண்றான் பாத்தீங்களா? आपके अंदर शक लाता है, भरोसा नहीं, हमेशा डगमगा देते हैं, एकदम दिमाग एकदम खोपड़ी खुल जाता है। अरे भाई क्या हुआ क्या हुआ? भरोसा को तोड़ने वाला शैतान। உங்க நம்பிக்கை உடைக்கிறது பிசாசு சிஸ்டர்। உங்க பிள்ளைகள் மேல ஒரு நம்பிக்கை வைங்க। ஆமென்। அப்ப தேவனிடத்தில் இருக்கிற ஐக்கியத்தை உடைச்சினாவே மனுஷனை எப்படி அது பிரிக்க பாப்பா? யாரை விட்டு? தேவனை விட்டு பிரிச்சுட்டானா ஈஸியா மனுஷனை பிரிச்சிருவான்। கரெக்டா? உன் ஹஸ்பண்ட் வைஃப் கூட ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் தெரியுங்களா? அவன் தேவனோட இணையறத விட்டுட்டான், கட் பண்ணி விட்டானா நீங்க ஹஸ்பண்ட் வைஃபோட ஹாப்பியா இருக்க முடியாது। சாத்தானுடைய தந்திர சிஸ்டர், ப்ளீஸ் புரிஞ்சுக்கணும்। நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, என் வீட்டுக்கார் எப்பவுமே சண்டை போடுறாரு, என் வீட்டுக்கார் எப்பவுமே சண்டைக்குனே நிற்கிறாரு। சோ சாரி, உங்க வீட்டுக்கார் சண்டை போடல, நீங்க ஆராதனை விட்டுட்டீங்க, ஜபத்தை விட்டுட்டீங்க, ஐக்கியத்தை விட்டுட்டீங்கன்னா புருஷ மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாக்குவான், அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவினை உண்டாக்குவான், அக்கா தம்பிக்குள்ள பிரிவினை உண்டாக்குவான், குடும்ப வாழ்க்கையில பிரிவினை உண்டாக்கும்। சார் பிரிக்கிறவன் அவன் பிசாசுங்க। अलग करने वाला कैसे? माँ बाप से अलग करेगा, भाई बहन से अलग करेगा, और परिवार से अलग करेगा, बच्चे माँ बाप से अलग करेगा, बेटा बेटी से अलग करेगा, भाई बहन से अलग करेगा, विश्वासी विश्वास से अलग करेगा, पादरी और विश्वासी से अलग हो जाएगा। நீங்க என்ன விட்டு தூரம் போறீங்கன்னா பிசாசு உங்களை என்ன விட்டு பிரிக்கிறான்னு அர்த்தம்। அத கவனிக்கிறீங்களா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சர்ச்சுக்கு வரலைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? நான் உங்களை ஒன்றும் பண்ண போறது இல்லை, நரகத்துக்கு டைரக்டா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்। நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இவர்கிட்ட நான் சர்ச்சுக்கு போகணுமா, இவர்கிட்ட ஆராதனைக்கு போய் இவன் வரவே வேண்டாம், உங்களை யார் வர சொல்றான்? தேவனிடத்தில் ஐக்கியப்படுறவன் மட்டும் இதை இருக்க முடியும்। கைவர்த்து ரலிலே சொல்லுங்க। தேவனோடு ஐக்கியப்படுறவங்க இந்த சேர் காலி ஃபுல் பண்றதுக்கு இல்ல, அவங்க உள்ளத்துல தேவன், இப்ப நான் இங்க சபை நடத்துறேன்னா இது எங்க அப்பா பேர் போடல, இது என் பேர் இல்ல, மாறனாதாங்கிறது இயேசு வருகிறார்னு அர்த்தம்। கைவர்த்துங்க। ये मेरे नाम से कलीसिया नहीं, यीशु का नाम है। मारनाता का मतलब क्या है? यीशु आ रहा है, वही अर्थ है। நீங்க என்ன நினைச்சீங்க சாமுவேல் பாஸ்டர் பேர் போட்டுக்கணும், எனக்கு ஒரு வேலைக்காரன் பண்டாரி, நான் அந்த காவல் காக்கிறவன், சர்ச் ஓபன் பண்றேன், உங்களுக்கு சொல்லி தரேன் தேவனுடைய வசனத்தை, அப்பத்தை பிட்டு கொடுக்கிறேன், அவ்வளவுதான் வார்த்தை। அப்பம் இயேசு, ரொட்டி यीशु है, उसको बांटने वाला नौकर है। मैं வேலைக்காரன், நான் நௌக்கர், நான் ஒரு வேலைக்காரன்। இதை மைண்ட்ல வச்சுக்கணும்। தயவு செய்து நீங்க நினைக்கிறீங்க சர்ச்சை விட்டுட்டு போயிட்டீங்களா, தேவனை விட்டு போகும்போது நான் உங்களை எப்படி தடுக்க முடியும்? கரெக்டா பிரதர்? நீங்க ஆண்டவர் விட்டு நீங்க ஓடுறீங்க, உங்களை சர்ச்சில் உட்கார வைக்க முடியாது। ஏன்? உங்க சிந்தனை எல்லாம் பிசாசு எடுத்துட்டான்। இப்ப நீங்க வெறும் டம்மி பீஸா உட்கார்ந்துருப்பீங்க, இங்க வந்து பிரயோஜனம் இல்லை। அப்ப சர்ச்சுக்கு ஒரு மனுஷன் வரான்னா அவன் சர்ச்சுக்குள்ள தேவனோட உள்ள ஒரு ஐக்கியத்திலேயாக்க உட்கார்ந்துருக்கான்। கைவர்த்து ரலிலே சொல்லுங்க, சோத்திர ஆண்டவரே। ஆமா, சர்ச்சுக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள என்டர் ஆகும்போதே அவன் தேவனிடத்தில் ஐக்கியப்படுறதுக்கு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம்। ப்ளீஸ் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்க ஆமீன் உறவு யாருகிட்ட இருக்குன்னு பாருங்க। ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்। கவனிக்கிறீங்களா?
உங்க ஐக்கியம் யார் கூட இருக்குங்க? ப்ளீஸ் கவனிக்கிறீங்களா? आपका तालमेल किसके साथ है भाई? बोलिए ना, अरे बोलिए ना, यीशु मसीह. எங்க உங்க ஐக்கியம் யார்கிட்ட இருக்குங்க? ப்ளீஸ் கவனிங்களா, சொல்லுங்க. எங்கிட்ட பேசிட்டே வாங்க சார். ஒரு கட்சிக்கு ஒரு சின் இருக்கு, ஒரு சைன் இருக்குது, ஒரு அடையாளம் இருக்கு கட்சிக்கு, இன்ன கட்சி என்பது சரிதானே. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் தெரியுங்களா? என்ன அடையாளம்? हम लोग का क्या चिन्ह है भाई? கிறிஸ்தவர்கள் தான் எல்லாரும் சொல்றாங்களே, நம்முடைய சைன், நம்முடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தம் என்பதுதான் அடையாளமே. என் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருப்பதை போல நீ இருக்கணுங்கிறார். பரிசுத்தமா. அப்ப சபைக்கு வருவது ஆசீர்வதிக்கப்பட அல்ல. நீங்க தப்பான அர்த்தத்தையே எடுத்துக்கிறீங்க. சர்ச்சுக்கு போலீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆசீர்வாதம் நீங்க சர்ச்சுக்கு வரலினாலும் நீ வீடை கட்டுவீங்க, எல்லாமே நல்லா இருப்பீங்க, ஆனா பரிசுத்தமா இருக்க முடியாது. पवित्र साथ के नहीं रह सकते आप. कलीसिया में नहीं आएंगे तो उसमें प्रभु को कोई कमी नहीं हो रहा है. प्रभु की क्या दिक्कत है? आप अनुग्रह पाएंगे. कलीसिया में आने का मतलब अनुग्रह है. कलीसिया में अनुग्रह के लिए नहीं आ रहे हैं. हमारा पवित्रता को कायम रखना, उसमें उறுதி, उसमें अटल रहने के लिए. அந்த பரிசுத்தத்தில் உறுதியா இருந்தா மட்டும்தான் எனக்கு, எங்க அப்பாவுக்கும், எனக்கு எங்க அண்ணனுக்கும், எனக்கு என் தங்கச்சிக்கும், எனக்கு எங்க குடும்பத்துக்கும் எனக்கு உறவு உண்டாகணும்னா தேவனிடத்தில் ஐக்கியம் இருந்தா மட்டும்தான். என்னுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கணும். அப்ப உறவு கரெக்டா இருக்கும். தேவனிடத்தில் என்னுடைய ரிலேशनशिप, अर्थात தேவனிடத்தினுடைய ஐக்கியம் प्रभु के सामने साथ में हमारा अच्छा ताल्लुक रहेगा. मनुष्य के साथ अच्छा संगति बनेगा. संगति मतलब क्या है? हम लोग एक साथ बैठ सकते हैं. உங்களுக்கு புரியும்படியே சொல்லிட்டேன். அப்பா அம்மா உறவு வேணும்னா தேவனுடைய ஐக்கியத்தை வாங்கிக்கங்க. அம்மா கவலைப்படாதீங்க, பிள்ளைகளை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க. நீ ஆண்டவரிடத்தில் உறவு, ஆண்டவரிடத்தில் ஐக்கியப்பட உன் பிள்ளை உனக்கு உறவா இருக்கும். இல்லைன்னு உன் பிள்ளை உன்னை விட்டு போயிட்டே இருக்கும், உன் மகன் உன்னை விட்டு போயிட்டே இருப்பான், உன் அப்பா உன்னை விட்டு பிரிஞ்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு நல்லா புரியும்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ், ஏன் ஒரு பிளஸ்ஸிங்கான ஃபேமிலியா இல்லைன்னா உங்களுடைய உறவு மனுஷனை விட்டு பிரியுதுன்னா தேவனுடைய ஐக்கியத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கும்னா பயப்படாதீங்க. எங்க போனாலும் வருவா. என் பிள்ளை என்னை தேடி வருவா, என் மகன் என்னை தேடி வருவா. அப்பாவுடைய ஐக்கியத்தோட அப்பா இருக்கிறதுனால தான் அப்பாவுடைய ஐக்கியத்தை விட்டு இந்த இளையகுமார் ஓடி தூரமா போயிட்டான். பணம் அவனை தூரமா கொண்டு போயிருச்சு. எப்ப பன்னியினுடைய தவிடு திங்க ஆரம்பிச்சானோ தன்னுடைய தகப்பனுடைய அன்பை தேடி அவன் ஓடி வரான். உறவுக்காக ஓடி வரான். உறவை இழந்த குடும்பமே கையெடுத்து கும்பிடுறேன். உன்னை ரிலேशनशिप விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? आपका जो रिलेशनशिप सब छोड़ करके छूट गया. अरे उड़ाओ पुत्र, क्या हुआ जी? स्वर्ग के सामने जा करके जो स्वर्ग खाने वाला जो खा करके एकदम तृप्त नहीं हो पा रहा है, उस समय अपना बाप का रिश्ता को खोज रहा था. अरे बाप का रिश्ता खोज रहा है, उसका मतलब वो पैसा तो उनको बाप से अलग कर दिया, पैसा तो बाप से दूर कर दिया. लेकिन तब सोचा अपना पैसा पूरा खत्म हो गया, तब प्रभु का बाप का याद आया. பணம் ஒரு மனுஷனை தூரம் கொண்டு போய்விடும். அந்த பணம் எல்லாம் காலியான உடனே அவன் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பாட்ட வந்துட்டான். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பணம் வேணுமா? தூரமா போயிடுவேன். உறவை இழந்து உட்கார்ந்துருக்கியாப்பா? ஐயா, என் மனைவி என்னை விட்டு தூரமா இருக்கா, என் கணவன் என்னை விட்டு போயிட்டாயா, என் பிள்ளைகள் என்னை விட்டு போயிட்டான்னு ஒரு பாரத்தோடு இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு என்னோடு நீ ஐக்கியப்படு, என்னோடு நீ ஐக்கியப்படு. மனுஷனுடைய உறவை நான் உண்டாக்குவேன், மனுஷனுடைய உறவை உண்டாக்குவேன். அம்மா, உங்க பிள்ளைங்க உங்க பணத்தை தருவா. आपका बेटा आपका पैसा देगा भाई, वो अपने से खा पी करके एकदम दारू पी रहा है. आज दुआ कीजिए, प्रभु हमारा ताल्लुक मनुष्य से नहीं, तेरे सामने अच्छा ताल्लुक रहेगा. मेरा प्रभु तेरे साथ अच्छा ताल्लुक एकता रहेगा, मनुष्य के साथ में अच्छा रिश्ता बन जाएगा. बेटा आपसे दूर है, आज बोलिएगा, हे प्रभु मेरा बेटा तो मुझसे बहुत दूर हो गया. नहीं, आप प्रभु के पास आइए, घुटना टेकिए, प्रभु से अच्छा तालमेल बनिए. प्रभु आप एक दिन आपका अंदर आप जितना आंसू बहाए वो बेटा आपको खोज कर पपा करके आएगा. अपान கூப்பிட்டு வருவாமா, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. பிரிக்கிறவன் பிசாசு, சேர்க்கிறவர் கர்த்தர். अलग करने वाला शैतान, जोड़ने वाला यीशु.
உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன்னா கை கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? अलग करने वाला शैतान, जोड़ने वाला यीशु. வசனம் நம்ம இந்த நாளிலே தியானிக்க போறோம். மனுஷ ஜாதியில் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இழக்க வைக்கிறான். விசுவாசம், அன்பு இவைகளை அழித்து போடுவதுமே அவனுடைய வேலை. ஹல்லேலூயா. எப்படிங்க? சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? விசுவாசத்தை உடைப்பது. ஹலோ, எங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்க பிள்ளைக்கு இருக்கா? உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் உங்க மனைவிக்கு இருக்கா? உங்க விசுவாசம் உங்க கணவனுக்கு இருக்கா? ஒரு சின்ன வியாதி வந்தா போதும் மாத்திரை சாப்பிடணும் தான் நினைக்கிறீங்க. ஒரு சின்ன வியாதி வந்தா போதும் டாக்டர் தேடணும் தான் பாக்குறீங்க. அம்மா, நீ டாக்டர் தேட வேண்டாமா? உன் வியாதியை மருத்துவர், அவர் நல்ல ஒரு மருத்துவராக இருக்கிறார். आप रोग के लिए, आपका भलाई के लिए मनुष्य को खोजिए मत. यीशु मसीह आपका पापों को क्षमा करने वाला है, आपका रोग से चंगा करने वाला है. உன்னுடைய வியாதியை குணமாக்குறவர் இயேசு ஒருவர் உண்டு. உன் வியாதியை குணமாக்குற இயேசு ஒருவர் உண்டு. மனுஷன் ஒருவேளை வியாதியை சொல்லி உன்னை பயப்படுத்தலாம். மனுஷனிடத்தில் போனா வியாதி குணமாகும் நினைக்கலாம். இயேசு வியாதியை குணமாக்குறார். यदि सोचेंगे हमारा रोग से कौन चंगा करेगा? अरे भाई, शुगर हो, प्रेशर हो, कोई भी वो टैबलेट से चंगा हो जाएंगे? नहीं नहीं, यीशु मसीह आपका चंगा करने वाला. இயேசு உங்களை அன்பு நிறைந்த தேவன், உங்களை அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மேல் விசுவாசமுடைய மனுஷனை கர்த்தர் சுகமாக்குவாராம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பிசாசுடைய வேலை என்ன தெரியுங்களா? மனுஷனுடைய சுபாவத்தை அறிந்து அதன் மூலமாய் பாவம் செய்ய ஏவுகிறான். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு சாத்தானை குறித்து ரொம்ப உங்களுக்கு தெரியும்படியாய் சொல்லித்தரேன். மனுஷனுடைய சுபாவத்தை, பாவ சுபாவத்தை அறிந்து அதன் மூலமாய் பாவம் செய்ய ஏவுகிறான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? शैतान का क्या मालूम है? उसका तंत्र, उनका गुण क्या मालूम है? आपके अंदर पाप करने का स्वभाव यदि रहेगा तो वैसा जगह पर ले जाएगा. उसका मतलब पीने वाला का जैसा दोस्ती बना देगा. दारू पीने वाला, खैनी खाने वाला, गंजा पीने वाला वैसा लोगों को दोस्ती बना देगा. ये शैतान का तंत्र है. நீ பாவம் செய்வதற்கு உங்ககிட்ட ஒரு சுபாவம் இருக்குதுன்னா, நல்லா கவனிங்க, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் சைத்தான் கொண்டு வருவான். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒரு குடிக்கிறவனா இருந்தா குடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீ வேண்டான்னு நினைச்சாலும் உன் பாவ சுபாவம் உனக்குள்ள இருக்கும். அப்ப அந்த குடிகாரர்களையே கொண்டு வருவான் பாருங்க. அவன் அப்படிப்பட்ட ஆட்களை தான் சப்ளை பண்ணுவான். ஊழியக்காரனை உங்ககிட்ட கொண்டு வர மாட்டான். ஊழியக்காரனை பார்த்தா ஏன் ஓடுறாங்க தெரியுமா? பாஸ்டர் கண்ட ஏன் குடிகாரன் ஓடுறான்னா, அவனுக்கு பாஸ்டர் வந்தா அந்த இருள் போயிரும் பாருங்க. அதனால தான் பாஸ்டர் வந்தா ஓடுறான். அதே குடிக்கிறவன் வந்தா நல்ல நட்பு உண்டாயிரும். நீங்க அவனை பிரிக்கவே முடியாது. கரெக்டுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. பாவம் செய்கிற நீங்க பாருங்க, பப்ஜி விளையாடுற, கேம் விளையாடுறாங்கன்னா அந்த குழந்தைங்க அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடிடும். கரெக்டுங்களா? ஒரு சின்ன தவறு செய்கிற பிள்ளைகளை நீங்க கண்டிச்சு கரெக்டாக வளர்த்தும் போது அவன் வீட்டில் கரெக்டாக தான் இருப்பான். ஆனால் கொஞ்ச நாள் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிடுவான். சாத்தானுடைய தந்திர சிஸ்டர். கவனிக்கிறீங்களா? இந்த படிக்காத பிள்ளைகளை என்ன செய்வான்னா, சாத்தான் படிக்காத பிள்ளைகளையே ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாக்கிடுவான். இது அவனுடைய வேலைங்க. இது உங்களுக்கு புரியல பாருங்களேன். இப்போ பாருங்க, அவங்க எல்லாம் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனால் ஒன்றாயிருவாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போனால் ஒன்றாவாங்க. கெட்ட காரியத்துக்கு போனாலும் அங்கேயும், ஒரு சாவு வீட்டுக்கு போனால் அங்கேயும் ஒன்றா இருப்பாங்க. இவனுங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஸ்மெல் பண்ணிடுறானுங்க பாருங்க. मेरे बात आप समझ रहे? शादी के घर में जाएंगे, मरा हुआ घर में जाइए, कहीं भी जाइए, आदमी का कहीं ढूंढ लेगा. यदि बीड़ी पीने वाला एक आदमी है तो किसी तरह ढूंढ लेगा. मेरे बात समझ रहे? என்னுடைய வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது சாத்தானுடைய தந்திரங்க. இப்போ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அதன் மூலமா பாவம் செய்ய ஏவுகிறான். ஒருவன் ஏவப்பட்டு பாவம் செய்யும் போது அவனுக்கு அது அடிமையாகிறான். ஹல்லேலூயா. ஒரு பாவத்துக்கு ஒரு மனுஷன் என்ன ஆயிரானா? அடிமையாகிறான். அடிமையான, நல்லா கவனிங்க, பாவத்தில் இருக்கிறவன் விடுதலை ஆக்கிடலாம். ஆனா பாவம் ஒருத்தரை ஆண்டு கொண்டு இருந்தா அவனை விடுதலை ஆக்க ரொம்ப கஷ்டம். கவனிக்கிறீங்களா? यदि पाप कर रहे हैं तो आपको क्या कर सकते हैं? अलग कर सकते हैं. लेकिन पाप का अंदर आप गुलाम बन जाते हैं तो आपसे अलग करना बहुत बड़ा मुसीबत है. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தப்பு செய்யறவனை நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் சரிம்பா, அப்புறம் திரும்பி அதே தப்பு செய்வான். हालेलुया. शैतान का काम है वो. पाप कराना सिर्फ नहीं, उसमें गुलाम रखना, அடிமையாக்கி வைப்பது. ப்ளீஸ் நீங்க இதை நீங்க கரெக்டா நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க. நீங்க உங்க வீட்டுக்கிட்ட சண்டை போட வேண்டாம். பிரதர்,
வீட்டுக்காரிகிட்ட சண்டை போட வேண்டாம், வைஃப் கிட்ட போய் சண்டை போடாதீங்க. பிரதர் நீங்க என்ன செஞ்சீங்க, இவ்வளவு நாள் என்ன செஞ்சீங்க, என் பொண்டாட்டி சரியில்லை நீங்க ப்ளீஸ். அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு பாத்தீங்களா, உங்களை பார்க்கும் போதே உங்களை கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வைப்பான். அது அவனுடைய தந்திரம் பாருங்க, பாவம் செய்வதற்கு ஏவுகிற சாத்தான். ஆமென். பைபிள் அப்படிதான் சொல்லுது பாருங்களேன். ஆகையினால் தான் இரண்டாவது, அவன் மனுஷனுக்குள் புகுந்து என்னெல்லாம் செய்யறான், வியாதி பைத்தியம் முதலியானவைகளை உண்டாக்குகிறான். வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறவைகளிலிருந்து சாத்தானும் பிசாசுகளும் உண்டென்று அவர்கள் தேவன் இடம் கொடுக்கிறபடி சில மனுஷருடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் கெடுதியான காரியங்களை அவன் என்ன செய்கிறான், நடப்பிக்கிறான் என்று அறியலாம். எப்படி ஆகிலும் தேவனுடைய உத்தரவின்றி மனுஷனுக்கு விரோதமாய் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேகமா எடுத்துங்க, யோபு 1:6. ஒரு ஆள் எடுத்துக்கங்க. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 वचन. अय्यूब का पिता पहला अध्याय का 6वां वचन, जकरिया 3 अध्याय का 2 वचन. யோபு 1:6 வாசிமா. ஒரு நாள் சத்தமா, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அல்லேலூயா. सगरिया 3:2, जकरिया 3 अध्याय का 2 वचन. आमीन. देखिएगा अय्यूब का किताब में क्या लिखा है जी, क्या दिया है. हालेलुया. पारेंगे पहला अध्याय का 6वां वचन देखिएगा. एक दिन यहोवा परमेश्वर का पुत्र उसके सामने उपस्थित हुए और उनके बीच शैतान भी आया. हालेलुया. उनके बीच शैतान भी आया. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். நல்லா கவனிங்க, தேவபுத்திரர் இருக்கிற இடத்துல சாத்தானும் வந்து நிக்கிறானா. நீங்க நினைக்கிறீங்க எங்க நீ உட்கார்ந்துக்கியோ அங்க சாத்தானும் பக்கத்துல வந்து பார்க்கறான். जहां प्रार्थना कर रहे, प्रार्थना करने के बीच में शैतान भी आकर खड़ा है. பிரதர் நீங்க வேலை செய்யற இடத்துல சாத்தான் வந்து நிக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, சர்ச்சுக்கு உள்ள வந்தா மட்டும்தான் ஆண்டவர் இருப்பாரு, மற்ற இடத்துல எல்லாமே ஆண்டவர் வருவாருன்னு? ஆண்டவர் எல்லா இடத்துல இருக்காரு. ஆனா நீ எங்க நிக்கிறியோ அது பக்கத்துல யார் நிக்கிறான்? அவன் தூண்டுறான் உங்களை. शैतान भी आपके बीच में खड़ा है जी. தேவபுத்திரர்கள் நடுவே யார் வந்து நிக்கிறான்? சாத்தான் வந்து நிக்கிறான். தயவு செய்து உங்க பிள்ளைங்க நடுவே யார் வந்து நிக்கிறான் பாத்துங்க. அதனாலதான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, இவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு இயேசு சிலுவையின் மரணத்தால் அவனுடைய வல்லமையை அழித்து போட்டார். தேவனுடைய மக்கள் அவனை எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து நீங்கள் அதிகமாய் தியானித்திருக்க வேண்டும். ஏனென்றால் शैतान के बारे में आप यदि नहीं जानेंगे वो किस तरफ आपका आकर के आकर्षित करेगा हम लोग नहीं जानते हैं. इसलिए अब बहुत सतर्क रहना बहुत अनिवार्य है. इसलिए சாத்தானை குறித்ததான காரியங்கள் இன்றைக்கு அவன் எப்படிப்பட்ட கிரியைகளை வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. हिंदी में मैं पढ़ लेता हूं. दूसरा अध्याय, प्रकाशित वाक्य 2 अध्याय का 9वां वचन में, मैं तेरे क्लेश और दरिद्र को जानता हूं और जो लोग अपना आप को यहूदी कहते हैं और है नहीं पर शैतान की सभा है उनकी निंदा को भी जानता हूं. हालेलुया. நல்லா கவனிங்க, இந்த சாத்தானுடைய கூட்டம்
சாத்தானுடைய கூட்டம். நம்பர் 1, நல்ல கவனிங்க. சாத்தானுடைய கூட்டம். நீங்க எந்த கூட்டத்திலே இன்றைக்கு காணப்படுகிறீர்கள்? நீங்க நிறைய ஆலயங்கள் இருக்கிறது, நிறைய ஜெப கூட்டம் நடக்கிறது, நிறைய வேத வசனத்தை போதிக்கிற போதகர்கள் இருக்கிறார்கள், பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள், வேதாகம கல்லூரிகள் இருக்கிறது. பிரதர், இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த சாத்தானுடைய கூட்டமும் இருக்கிறது. அந்த சாத்தான் கூட்டத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, அதான் பைபிள் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்றும் சொல்லியும் யூதராயிராமல். கவனிங்க, யூதர்கள் என்றால் கர்த்தரை துதிக்கிறவர்கள் என்ற அர்த்தம். உங்க பேரு கிறிஸ்தவர்கள், நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களா? यहूदी नाम रखे हैं. अब यहूदी लोग, यहूदी का मतलब क्या है? प्रभु का आराधना करने वाला. अब आराधना करने वाला की झुंड में है, वचन बतलाती है. तो यहूदी है, நீ யூதன் என்று சொல்லியும் நீ கர்த்தரை ஆராதிக்காமல் யூதராயிராமல் இருக்கும் பொழுது என்ன போட்டிருக்கீங்க? யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணம். அல்லேலூயா. சாத்தானுடைய சபையில் இருக்கிறவர்கள், சாத்தானின் கூட்டமாய் இருக்கிறவர்கள் சபையை தூஷிப்பார்கள், ஊழியக்காரனை தூஷிப்பார்கள், பெற்றோரை தூஷிப்பார்கள், மனைவியை தூஷிப்பார்கள், கணவனை தூஷிப்பார்கள், தேவனுடைய ஜனத்தை தூஷிப்பார்கள், எல்லாவற்றுக்கும் மேல தேவனையே தூஷிப்பார்கள். இவன் பேர் என்ன தெரியுங்களா? சாத்தானின் கூட்டம். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்களேன். शैतान का झुंड क्या करता है? पहले प्रभु का दूसरे आमीन निंदा करता है, कलीसिया का निंदा करता है, भाई बहन का निंदा करता है, पासवान जो पास्टर साहब है, पादरी है, उनको निंदा करता है, अपने विश्वासी का निंदा कर रहा है. अरे निंदा करने वालों के बारे में प्रभु कहता है वो शैतान का झुंड है, சாத்தானின் கூட்டம். சிஸ்டர் ப்ளீஸ், நீங்க பயப்படாதீங்க. உங்களை நிந்திக்கிறாங்க, நீங்க செய்தது செய்யாதது உங்க மேல அபாண்டமா பழி சாற்றுகிறார்கள், பயப்படாதீங்க. என் அண்ணா அப்படி சொல்லிட்டேன், எங்க அக்கா அப்படி சொல்லிட்டா, என் தம்பி அப்படி சொல்லிட்டான், ஏற்கனவே சொல்லிட்டேன் பாத்தீங்களா? உங்களை பிரிக்கிறவன் பிசாசு, உன்னை குறித்து தவறாய் பேசுகிறவன் பிசாசு, உன்னை தூஷிக்கிறவன் பிசாசு. பிரதர், உங்க அன்பை கெடுக்கிறவன் பிசாசு, உங்களை நிந்திக்கிறானா கவலைப்படாதீங்க. கோலியாத் ஆண்டவருடைய நாமத்தை நிந்தித்துக் கொண்டே இருந்தான், தாவீதை எழுப்பினார் கர்த்தர். ஹalleluya. உன்னை நிந்திக்கிறவனை குறித்து பயப்படாத, அவன் சாத்தானின் கூட்டம். இந்த சபைக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பி ஊழியக்காரனை குறை சொல்லி ஊழியக்காரனை நிந்திக்கிறானா, அவன் சாத்தானின் கூட்டம் என்று பைபிள் சொல்லுகிறது. அவன் பேரு யூதன், அவன் பேரு தூத், அவன் என்னது? துதிக்கிறவன் தான் பேரு. அவன் துதிக்கிறவன் கிடையாது, அவன் தேவனை நிந்திக்கிறவன். கைவெடுத்து வெளியில சொல்லுங்க. சார், உங்க ஜபத்தை நிந்திக்கிறானா, கிரிட்டிசைஸ் பண்றான். अरे कोई क्यों आपका क्या करता है जी? निंदा करने वाला लिखा है जी, नहीं क्या लिखा है जी? आमीन. वो क्या करता है जी? ओ शैतान का निंदा को भी जानता हूं, उनकी निंदा. यदि आपका परिवार वाला आपका निंदा कर रहा है, कलीसिया के विरोध में निंदा कर रहा है, बोलने दो. अरे ये तो मसीह का जानता है, ये ईसा मसीह के ताली बजाकर प्रभु का क्या करता है, अरे क्या करता है आपको, अरे ये जाति वाला है, कुछ भी बोलने दो. निंदा करने वाले के बारे में आप सोचो मत, वो शैतान का झुंड है. உன்னுடைய ஜபத்தை கிரிட்டிசைஸ் பண்றானா, உன்னுடைய வேத வசனத்தை கிரிட்டிசைஸ் பண்றானா, உன்னுடைய ஆராதனை கிரிட்டிசைஸ் பண்றானா, உன்னை கிண்டல் பண்றானா, பிரதர், உன்னை நிந்திக்கிறவனை குறித்து கவலைப்படாத, அவன் சாத்தானின் கூட்டம். சாத்தானின் கூட்டத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய பாட்டை, உங்களுடைய ஆராதனை, உங்க ஜபத்தை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்றாவே இன்னைக்கு மதம். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா? எங்கேயோ வெளியே போய் சொல்ல முடியுமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நகையை கழட்டுறதுக்கு பயமா இருக்குது? ஏன் இன்னைக்கு தாலியை கழட்டுறதுக்கு பயமா இருக்குது? ஏன் இந்த செந்தூரத்தை எடுக்கிறதுக்கு பயமா இருக்குது? ஏன் இந்த வளையல் எடுக்கிற பயமா இருக்குது? ஏன் இந்த பூ எடுக்கிற பயமா இருக்குதுன்னா, நீங்க பப்ளிக்ல போகும்போது உங்களுக்கு அடையாளம் தெரியக்கூடாது. சர்ச்சுக்கு வரும்போது தான் நீங்க கிறிஸ்தவனா தெரிவிங்க. யாரையும் காயப்படுத்த நான் பேசல. ஏதாவது நீங்க அப்படி காயப்பட்டீங்கன்னா எதுவும் நினைக்க வேண்டாம். அவன் சீரியஸா பேசிட்டு இருக்க. எனக்கு பைபிள் சொல்லுது, நம்ம எப்படி இந்த பூமிக்கு வந்தோமோ அப்படியே தான் போக போறோம். தாயின் கருவில ஏதாவது நம்ம போட்டுட்டா வந்தோம்? வரல. எதுவுமே போடாம தான் வந்தோம். தாயின் வயிற்றிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்மளை பெட்டியில் வைக்கும்போது அத்தனையும் கழட்டிட்டு தான் ட்ரெஸ் மட்டும்தான் போட்டு விடுவாங்களே எல்லாமே. உங்களுக்கு இருக்கிற செந்தூரத்தையும் கூட களைச்சு விட்டுருவாங்க. அட ஆமாவா இல்லையா?
செந்தூரத்தை கழட்டிடுவாங்க, மிட்டியை மோதிரத்தை கழட்டிடுவாங்க, வளையல கழட்டிடுவாங்க, மிட்டியை கழட்டிடுவாங்க, தாலி கயிறை கட் பண்ணிடுவாங்க. புருஷன் செத்த தாலி கயிறை அங்கேயே கட் பண்ணி அங்கேயே குழியில போட்டு விட்டுருவாங்க. अरे मर जाने के बाद क्या करता है जी? पूरा सब कुछ उतार देता है, सिर्फ कपड़ा के साथ गाड़ देता है. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ நகை போட்டிருக்கியோ இல்ல நகை போடாம இருக்கியோ அதை பத்தி நான் சொல்லல. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களை இன்னைக்கு கிறிஸ்தவன் வெளிப்படுத்துக்கு பயப்படுறீங்க. பொட்டை எடுத்துட்டு போறதுக்கு பயமா இருக்குது. ஸ்கூலுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது பொட்டை வச்சிருவீங்க. ஏன்? இந்த பொட்டுனால ஒருவேளை அவன் கிறிஸ்தவன் தெரிஞ்சிட்டான்னா நம்மளை தள்ளி வச்சிருவான், வேலை போயிரும். ஜாதியை மறைச்சு, இன்னைக்கு நான் சொல்றேன், ஜாதியை மறைச்சு வேலைக்கு பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? சாத்தானின் கூட்டம் உங்களை எவ்வளவு நிந்திக்கிட்டுங்கிற இயேசுங்கிற நாமத்தினால நீ கிறிஸ்தவன் சொல்லி உன் புருஷவனை சத்தம் போடுறானா, இந்த ஜாதிக்காரன் தானே நீ, உன்னை ஜாதிய மதத்தையும் குலத்தையும் சொல்லி உன்னை கேவலப்படுத்துறான பயப்படாதீங்க சிஸ்டர். இயேசுவையே நிந்தித்தார்களா? பைபிள் சொல்லுகிறது. அவன் எந்த கூட்டமா பேசுங்கிற. ஹலோ, கவனிக்கிறீங்களா இல்லையா? சாத்தானின் கூட்டம், சாத்தானின் கூட்டம் உங்களை நிந்திக்கும், உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நிந்திக்கும். கவலைப்படாதீங்க. शैतान का झूठ हमेशा निंदा करता है, मसीह का अपमान करने वाला हम लोग क्यों नहीं करेगा? இயேசுவையே தூஷிச்சானே உங்களை விட்டுருவானா? பிரதர், நல்லா கற்பனை பண்ணிக்கங்க. உங்களை சுத்தியும் இருக்கிற கூட்டம் உங்களை ஆண்டவர் உங்களை நிந்திக்கிறானா? படைச்சவரை நிந்திக்கிறான், உங்களை நிந்திக்கிறான், உங்களை அபிஷேகத்தை நிந்திக்கிறான், உங்க ஆராதனை நிந்திக்கிறான், உங்க துதியை நிந்திக்கிறான். பிரதர், எழுமி நில்லுங்க. இந்த ஊரே வரை நிந்திச்சது இன்னைக்கு 300 பேருக்கு 400 பேருக்கு 250 பேருக்கு வேலை கொடுத்து இன்னைக்கு ஊரே சொல்லுது. போன வாரம் அவங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் உபவாசமே பிரதர் நெகேமியா வீட்டில் தான். அவர் சொன்னாரு, எந்த மனுஷனெல்லாம் என்னை அற்பமா சொன்னானோ ஐயா, அத்தனை பேத்தையும் கர்த்தர் நிக்க வச்சு அவங்களை எல்லாருமே வாயடைச்சு இவன் கும்பிடுற தெய்வம் உண்மையான தெய்வம் சொன்னாங்களாம். உண்மை எனக்கு தெரியும். அவர் வீட்டுக்கு போகும்போது கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டுச்சு. கீழே உட்காருங்க, எந்திரிப்பா சாம்சன், சாம்சன் எந்திரிப்பா. அவங்க வீட்டில் 40 நாள் கூட்டத்தை, அவங்க அம்மா இறந்ததுக்கு ஆறுதல் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். நான் செய்தியை கொடுத்து முடிச்சோன்னே அந்த ஊரே வந்து என் கையை பிடிச்சி கை கொடுத்து சொன்னாங்க, கை கும்பிட்டு சொன்னாங்க, சாம்சன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். இந்த குமார் இன்னைக்கு எப்படி இருந்த குமார இன்னைக்கு நீங்க மாத்திருக்கீங்கன்னா, உண்மையா சொல்றேன், அவர் கும்பிடுற சர்ச்சை நான் சாதாரணமா நினைச்சேன். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு குமார கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு அந்த ஊரே சொல்லிச்சுங்க. இந்த பலிபீடத்திலிருந்து அவர் நிக்கிற சொல்றேன்னா, அவர் இந்த ஆலயத்துக்கு வர்றது சும்மா இல்லைங்க. அவர் ஜன்னலை திறந்தா சர்ச் இருக்குது, ஜன்னலை திறந்தா சர்ச் இருக்குது. அவர் மக்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க நடுவில் தான் அவர் வாழ்றாரு, ஆனா கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்ல. இன்னைக்கு அந்த மக்கள் சொன்னதை சாட்சியா இன்னைக்கு பலிபீடத்தை சொல்றேன்னா, நிந்தித்தவர்கள் முன்பாக அருமையான மகனை எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இந்த தேவன் உண்மையான தேவன் சொல்லி யார் நிந்திச்சாங்களோ இந்த குமாரை நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு இந்த குமாரு, இன்னைக்கு அவருக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள் எங்க ஊரே சொல்லுது. இப்படிப்பட்ட ஆமாம், இன்னொரு பிரதர் சொன்னாரு, இந்த முத்துக்குமார் போகும்போது அந்த ஊரே எப்படிப்பட்ட ஊரா இருந்தது, அப்படிப்பட்ட மனுஷனை, அந்த பாவத்தில் குடிகார மனுஷனை, என் பையனை குடிக்கிறான் ஐயா, இவங்க பையன் மாதிரி என்னை மாத்துங்க ஐயா, இந்த குமாரே என்ன குமார் மாறின மாதிரி என் பையன் மாறணும் ஐயா. கைகளை ஏற்றி அலையில வச்சு எனக்கு அவ்வளோ கம்பீரமா இருந்தது, அவ்வளோ கௌரவமா இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க, 8 வருஷம் 10 வருஷமா வராரு. அந்த குடும்பம் ஊரு சொல்லுது, ஏன்னா இவரோட டெடிகேஷன் பண்றதுக்கு நோட்டீஸ் கொடுக்க போற மப்பிள தான் வாங்குறாரு. காவி வேஷ்டி கட்டியிருந்தாரு. நான் நினைச்சேன் இவரெல்லாம் மனம் திரும்புவாரான்னு. ஆனா அருமையான மகனுடைய வாழ்க்கையில ஊரே இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு, குமாரு இவருடைய குடும்பத்தை போல என் குடும்பம், என் புள்ள மாறணும்யா. அவங்க மனைவி சோஃபி, உண்மையா சொல்ற, டைப்பர் தன்னுடைய அம்மாவுக்கு மாமியாருக்கு 3 மாசமா அதை யாருக்குமே தெரியாது. நான் போய் பார்த்துருக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க படுக்க வச்சிருந்த போது அந்த சோஃபியை பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சோஃபி, அம்மாவுக்கு எல்லாருமே செய்வாங்க, நீ மாமியாருக்கு, இத்தனைக்கும் அவங்க அம்மாவை அவங்க அண்ணி வந்ததுக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு வந்தீங்களா, வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. அந்த அவங்க அண்ணியை, அதோட அவங்க அண்ணி போயிட்டாங்க. அவங்க அம்மா அவ்வளோ கேவலமா அவங்க அம்மா வந்து அண்ணியை பேசியிருக்காங்க. அந்த சோஃபி, உண்மையா அவரை பெருமையா சொல்ல, இந்த போன வாரத்தில் நடந்த உண்மையை சொல்றேன், அந்த சோஃபியை எந்த ஊரு இந்த மகனையும் அந்த மகளையும் தவறா
நிந்திச்சாங்களோ இந்த ஆலயத்துக்கு வந்ததுனால அத்தனை பெண்கள் கிட்டத்தட்ட 100 பேர் வந்தாங்க. அத்தனை பேர் சோஃபி மாதிரி மருமக எனக்கு வேணும்னாங்க. கர்த்தருக்கு மட்டும்தான் நான் நன்றி செலுத்துறேன். தயவு செய்து உங்களை நிந்திக்கிறவன் சாத்தானுடைய கூட்டம் பிரதர். நீங்க அந்த இடத்துல நின்னு ஜெபிங்க பிரதர். உங்களுக்கு விரோதமா எழும்புறானா நின்னு ஜெபிங்க. நீங்க அங்க நில்லுங்க சிஸ்டர். ஒரு நாள் வரும் அந்த நிந்தித்த அத்தனை பேர் நடுவே கர்த்தர் உயர்த்துவார். அந்த சாத்தானின் கூட்டத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. பிரதர் ராபின் எந்திரிங்க. இன்னைக்கு இவங்களெல்லாம் எதுக்கு நிறுத்துறேன்னா, நீங்க அந்த சிஎஸ்ஐ பாப்லி சர்ச்சை போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறார். நேற்று அவர் வீட்டில் உபவாச ஜெபம், வாத்தியார் பேசும்போது லவுட் ஸ்பீக்கர் போட்டிருந்தாரு. என் காதார கேட்டேன், சார் எங்க சர்ச்சில் வந்து ஒரு செய்தி கொடுப்பீங்களான்னு. கை வைத்து ஒரு வெளியில சொல்லுங்களேன், என் சபையில வந்து செய்தி கொடுப்பீங்களான்னு. அவரை பத்தி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஷிபாவை கேளுங்க. அந்த மகள் சொல்லுவாங்க, எத்தனையோ குடிச்சு 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 பியக்கடை, எவ்வளோ ட்ரங்கர்னு. ஒருவேளை இந்த மக்கள் இன்னைக்கு எந்த சிஎஸ்ஐ மக்கள் பார்த்தாங்களோ, இவரை பார்க்கும்போது ராபினான் கேட்ட ராபினே, அத்தனை பேர் 100 150 பேர் 200 பேர் இருப்பாங்களாப்பா. இன்னைக்கு பலிபீடத்தில் நின்று இயேசு பிறந்தாரு, இயேசுனை ரட்சிக்கிறாரு, என் பாவத்தை ரட்சித்தவர். அவர்கிட்ட சொன்னேன், ராஜா நீ நாளைக்கு போகும்போது ஜிப்பா போட்டு போகணும்னு. இந்த போயிட்டு வந்திருக்காரு ஜிப்பாவில். அவர் நான் பாஸ்டா மாத்தல, இயேசுவுக்குள்ள வளர்த்தினேன். அவருக்கு விரோதமா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. இன்னும் ஓப்பனாவே பேசுறேன். அவர் எங்கிட்ட டைவர்ஸ் கேட்டாரு, இதே ஷீபா எங்கிட்ட டைவர்ஸ் கேட்டாங்க. நான் சந்தித்த நாள் இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எல்லா வீட்டுக்கு 2 மணி நேரம் டைம். நேற்று ஃபுல் டே அவங்க வீட்டில் டைம் கொடுத்துருக்கிறேன். அவங்க சொன்ன சந்தோஷமான செய்தி, பாஸ்டர் எங்க குடும்பம் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கு பாஸ்டர். நான் பிரசங்கம் பண்ண போறேன், பாஸ்டர் வந்தாருன்னா அவர்கிட்ட குறிப்பு வாங்கிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தாராம். நான் போற ஒரு குறிப்பு கொடுக்குறேன், அழுது அழுது குழந்தை மாதிரி நோட்ஸ் எடுக்கிறாரு. கூப்பிடுறாங்க, செய்தி நான் கொடுக்குறேன், நான் தகுதி இல்லைன்னு சொல்லி முந்தின நாள் வேண்டான்ட்டாரு. நான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை விட்டுறாத, நீ போ இயேசுவை பத்தி சொல்லிட்டு வா. பாஸ்டர் 10:55 11க்கும் முடிஞ்சிடும் பாஸ்டர். முடிச்சேன்னா ஓடி வரேன்னு வந்து குழந்தை மாதிரி உட்காந்துட்டாரு. அவர் திட்டு வாங்கின மாதிரி இந்த சபையில் இருக்கிற யாரெல்லாம் எங்கிட்ட திட்டு வாங்கினாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். நெகேமியா, ஜான், ராபின், ஆமீன், சாம்சன் குட்டி, பால் குட்டி, அத்தனை பேர் லாரன்ஸ் ஒன்றுதான் திட்டு வாங்காமல் இருக்கிறாரு. ஆமீன், உட்காருங்க பிரதர். தேங்க்யூ. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை உருவாக்குவதற்கு இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் சொல்றேன், நான் விசுவாசிகளை உட்கார வைக்கல, சிஷ்யத்துவ பயிற்சி. ஆமீன். இன்னைக்கு இந்த நெகேமியா சரவண இவர் பேரு, அவர்கிட்ட கேட்டாங்களா, டேய் நீ குண்டலி எழுதுற ஆள் இல்ல, ஜோசியம் பார்க்கிறவன், இன்னைக்கு பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ண போற அப்படின்னாங்களா. எந்த பைபிள் வேண்டான்னு சொல்லி எங்கிட்ட தர்க்கம் பண்ணாரு. இவரே தான் ஜோசியத்தை பெருசா சொன்னாரு. அன்னைக்கு இயேசுவின் அன்பு தெரியல. 16 வருஷம் 17 வருஷத்துக்கு முன்னாடி இவர் சந்தித்த போது ஒரு ஜோசியக்காரரு, நாடி பார்க்கிறவர், ஜோசியம் பார்க்கிறவர், குண்டலி எழுதினவர். ஆனா இன்னைக்கு அந்த மனுஷனை கத்தனை சந்தித்து ஒரு அழிலே சொல்லுங்க, இன்னைக்கு என்னுடைய உடல் ஊழியக்காரன் உட்கார வச்சிருக்கிறான்னா. நீங்க பாருங்க, இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், நான் அவரை திரும்பி திரும்பி நம்ம உயர்த்தனே மட்டும் நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் என் முன்னாடி சேர்ல உட்கார மாட்டாருங்க. நீங்க எப்பவுமே ஒரு சேர்ல நீங்க பார்த்துருக்கவே முடியாது. நான் வீட்டுக்கு போனாலும் சரி, என் காலை கழுவருக்கு தண்ணி எடுத்து என் காலில் ஊத்துவாரு. அந்த தாழ்மை இன்னைக்கு அவரை 300 பேருக்கு வேலை கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஸ்கூல் ஃபுல்லா வேலை. இப்ப ஆனமலையில் ஒரு வேலை வந்திருக்குது. அவர் சொல்றாரு, முந்தானத்தை கூப்பிட்டு, ஐயா ஆனமலை எப்படிங்கயா இருக்கும்? ஏய் பேரு நல்லவா தெரியுமில்ல, அதுக்கு பேர் என்ன? ஆனமலை. அப்படின்னா யானை இருக்கு, போகாத என்ன? ஐயோ நான் போல. விழுப்புரத்தில் போய் மக்கள் மாட்டிட்டாங்களா, ஏதாவது யானை தூக்கிட்டு போயிடுச்சு, முன்னதான் தூக்கிட்டு போவாங்க, வேண்டாம் நான் போலிங்கயான்னு. எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு அவங்க வீட்டில் போய் பாருங்க, நான் பார்த்தேன் 2 ஃபைல் நிறையா, இத்தனை ஃபைல். அவர் எவ்வளவு படிச்சிருக்கா தெரியுமா? டூர்னா டூரும் பாரு, டேபிள்னா டேபிளும் பாரு. இன்னைக்கு அவருக்கு ஒரு சேர் போட்டு அவர்கிட்ட தனியா கேளுங்க, ஆபீஸ்ல அவரை உயர்த்தி வச்சிருக்காரு. இவர் டிஓ, டிஐஇ, சிஓ, மக்கள், இன்னைக்கு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் இருக்கிற இன்ஜினியர் 5 கோடி அவர் போட்டிருக்கிறாரு. இவரை சொல்லியிருக்காரு, இத்தனை பேத்து முன்னாடி இவரை போல உண்மையான ஒரு ஆபீசர் எனக்கு வேணும்னு சொல்லி இவரை பதவியை கொடுத்துருக்காங்களாமாங்க.
நிந்திக்கப்பட்ட நிந்ததான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கர்த்தர் நாமத்தை மாத்திரம் உயர்த்துற. உண்மையா சொல்றேன். இன்னைக்கு எது சொல்றேன்னா, நிந்திக்கிறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் என்ன வேணா நிந்திக்கட்டும், ஒரு நாள் கர்த்தர் நிந்தித்தவன் நடுவில் உயர்த்துவார். பிரதர், நிந்தித்தவன் முன்னாடி உயர்த்துவாரு. கைகளை பிடித்து ஒரு வழியில சொல்லுங்க, நிந்தித்தவர் முன்னாடி உயர்த்துவாரு. இன்னைக்கு அப்படியே அடுக்கிட்டே போலாம். ஜான சொல்லலாம், பால்குட்டியை சொல்லலாம். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்கீங்களோ, நான் சொல்றேன், நீங்க நிந்தையை சகித்து இருக்கீங்களா? ஒரு நாள் வரும், சாத்தானின் கூட்டத்துக்கு நடுவே உங்க மனைவி உங்க மனைவி குடும்பத்துக்கு நடுவே, உன் கணவன் குடும்பத்துக்கு முன்பாக, உன் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக, उन्हें अर्पमा निனைச்சவங்க முன்னாடி, निंदा करने वाला के बारे में मत सोचिए. अपना परिवार वाले के सामने जो लोग निंदा किया है, वो सबके सामने आपके एक दिन ऊंचा स्थान में रखेंगे. हालेलुया. அடுத்த வார்த்தை, அதே ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பிக் கொள்ளலாம். 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடமாயிற்று. அல்லேலூயா. बाइबल சொல்லுது, हिंदी में लिखा है प्रकाशित वाक्य 18 अध्याय का 2 वचन में, उसने ऊंचे शब्द से पुकार कर कहा कि गिर गया बड़ा बाबुल गिर गया, और दुष्ट आत्माओं का निवास और हर एक अशुद्ध आत्मा का अड्डा और एक अशुद्ध और घृणा पक्षी का अड्डा हो गया. हालेलुया. சாத்தான் இருக்கிற இடம் எப்படிப்பட்டதா? விழுந்தது பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பு, சகலவிதமான அசுத்தாவினுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவிதமான பறவைகளுடைய கூடுமாயிற்று. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. आमीन. शैतान जहाँ है वहाँ शैतान का झुंड है. निंदा करने वाला का घर कैसा है जी? वो कैसा डेरा लिखा है. आमीन. हालेलुया. वो दुष्ट आत्मा का निवास, हर एक अशुद्ध आत्मा का अड्डा और अशुद्ध आत्मा घृणा पक्षी का अड्डा हो गया. उंगल வீடு தேவனுடைய வீடு, சாத்தான் தங்கும் வீடு அல்ல. சிஸ்டர், இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ நிந்திக்கப்பட்டு நீ வந்திருக்கிற, நிந்தைகளுடைய கூட்டத்தின் நடுவே நீ வந்திருக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பேய்களின் வீடு, அது சாத்தானுடைய கூட்டம் உன்னை நிந்திக்கட்டும், ஆனா கர்த்தருக்காக நிற்கிறாய் என்றால் ஒரு நாள் அதே இடத்துல நிற்க வைத்து உன் குடும்பத்தை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சாத்தான் இடம் தான், ஆனா கர்த்தர் எப்படி வச்சுக்கிறாரா? அவன் சாத்தானுடைய கூட்டத்தை பத்தி பைபிள் சொல்லுது. முதலாவது, அவன் சாத்தானின் கூட்டம் எப்படிப்பட்டது? நிந்திக்கிறவன் எவன்லாம் நிந்திக்கிறானோ அவன் சாத்தானின் கூட்டத்தை சார்ந்தவன். निंदा करने वाला शैतान का झुंड है. आप कभी मत सोचिएगा अरे हमको कोई निंदा कर रहा है, अरे वो शैतान के झुंड में है. दूसरा, नंबर 2, அதே பிரகாசித்த வாக்கியம் 2 अध्याय का 13. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்களேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். 2வது கூட்டம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடம். அல்லேலூயா. முதலாவது, சாத்தான் கூட்டம் எங்க இருக்கு? நிந்திக்கிறவன் நடுவனே இருக்கியா? அது சாத்தானுடைய கூட்டத்துக்கு நடுவனே இருக்கிற. 2வது, உன் கிரியைகளும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். ஹல்லேலூயா. हिंदी में लिखा है. हालेलुया. हिंदी में क्या लिखा है जी? 2 अध्याय का 13वां पद में लिखा है. क्या लिखा है? मैं यहां तो जानता हूं कि तू वहां रहता है, शैतान का सिंहासन है
और मेरे नाम पर स्थिर रहता है. हालेलुया. எங்க சாத்தானுடைய சிங்காசனம். முதலாவது சாத்தானின் கூட்டம், இரண்டாவது சாத்தானின் சிங்காசனம். சிஸ்டர், நீங்க சாத்தான் உட்கார்ந்திருக்க சிங்காசனத்தில் இருக்கீங்க சிஸ்டர். எவ்வளவு ஜெபம் பண்ணி உங்க ஜெபம் கேட்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அவருடைய நாமத்துக்காக மறுதலிக்காம இருக்கீங்க பாத்தீங்களா? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரா? எத்தனை சோதனை உங்களை போட்டு அழுத்துது. ஆமா சிஸ்டர், இன்னைக்கு ஆவியானவங்களோட பேசுறாரு. शैतान बहुत बड़ा सिंहासन में, वचन में यही बतलाता है, क्या लिखा है जी? वो शैतान क्या करता है जी? वो सिंहासन पर बैठा है. शैतान अपने सिंहासन पर बैठा है. यंग वेला से काम करने वाला जगह पर शैतान सिंहासन में लगा बैठा है. उन ग्रामத்தில், आपके गांव में बैठा है, आपका परिवार में बैठा है. உங்க சிங்காசனத்தை போட்டு எங்க உட்கார்ந்து இருக்கிறானோ அங்க தேவனுடைய நாமத்தை மறுதலிச்சிடாத. அல்லேலூயா. ஐயா, நீங்க இருக்கிற இடமே சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனம். ஆமாம் பிரதர், வியாதி சும்மா உங்களை போட்டு தாக்குதுன்னு பயப்படாதீங்க. நீங்க இருக்கிற இடம் சாத்தானுடைய சிங்காசனம். அப்பாவுடைய நாமத்தை மறுதலிச்சிடாத, மகளே நாமத்தை மறுதலிச்சிடாத. உன் வேலை செய்யற முதலாளி சாத்தானுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறான். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதை. என்ன சொல்லுங்க? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டு இருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சாத்தான் என்ன செய்யறான்? உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான சாட்சியை கெடுக்க பார்ப்பான். உண்மைதானே? आपका गवाही को, आपका नाम को बदनाम करने वाला शैतान, आंडोड़े आपका प्रभु का नाम को तिरस्कार मत कीजिएगा. सिस्टर, நீங்க ஆவியானவங்களோட பேசுறாரு. தங்கச்சி, நீங்க ஏசப்பா சொல்றாரு, பிரதர் நீங்க இருக்கிற இடம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்குது, பயப்படாதீங்க. ஆனா ஆண்டோடைய நாமத்தை விட்டுறாதீங்க. உங்க வாயில உச்சரிச்சுட்டே இருங்க, ஆண்டவரே உங்க நாமத்துக்காக நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், இங்க வேலையில உங்க நாமத்துக்காக இருக்கிறோம். ஆமா பிரதர், இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுங்கிற நாமம், இயேசுங்கிற நாமம். மா சொல்லுமா, இயேசுங்கிற நாமம் வெளியாம என்னெல்லாம் உங்களை போட்டு ஆளுகை செஞ்சாலும் ப்ளீஸ் சிஸ்டர் ஆவியான உங்களோட பேசுறாரு. ஆமீன். உங்களை ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ ஆண்டவருக்கு, நான் இந்த செய்தி எடுத்தது உங்களுக்கு தெரியாது, நீங்க வரீங்க எனக்கு தெரியாது, அப்பா சொன்னது அப்படியே சொல்றேன். நீங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு மறுதலிக்காம நிக்கிறீங்களா? இன்னைக்கும் அந்த பைபிள் உங்க கையில் இருக்கா? தைரியமா இருங்க. சாட்சியுள்ள, உண்மையுள்ள சாட்சியை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமே. அந்திப்பா தான் அவன் பேர் என்னங்க? அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். அந்திப்பாங்கிறவன் ஆண்டவருக்கா நின்று கொன்னே போட்டாங்க அவனை, ஆனாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? அப்படின்னா இதுதான் யோபு சொல்றாரு, என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். சிஸ்டர், உயிரே போனாலும் என் அப்பாவை நான் மறுதலிக்க மாட்டேன். कितना लोग चाहते हैं अंतिपा करके एक जो प्रभु का दास था, वो प्रभु के लिए अंतिम सांस तक प्रभु के लिए था. நீங்க ஆண்டவருக்காக நின்னீங்கன்னா ஆண்டவருடைய மறுதலியாம இருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் அக்ரி பண்றாரு. நீங்க இங்க தனிமையா இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் அந்த சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நீங்க நிக்கிறதை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. இரண்டாவது சாத்தானுடைய சிங்காசனம். மூன்றாவது, அது 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வேகமா எடுங்கமா. ஆமென். 2ஆம் அதிகாரம் 24. தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, வேறொரு உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். நல்லா கவனிங்க. மூணாவது என்னங்க? சாத்தானுடைய ஆழங்கள். 24वां पद देखिएगा, पर तुम तुआतिरा के बाकी लोगों से जितने इस शिक्षा को नहीं मानते और उन बातों को जिन्हें शैतान की गहरी बातों कहते हैं नहीं जानते, ये कहता हूं कि मैं तुम पर और बोझ ना डालूंगा. हालेलुया, हालेलुया. शैतान की गहरी बातों को कहते हैं சாத்தானுடைய ஆழங்கள் என்று. நல்லா கவனிங்க. ஆமென், ஆமென். இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. அல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தங்க? சாத்தானுடைய கூட்டம். சாத்தானுடைய கூட்டம். ஃபர்ஸ்ட் சாத்தானுடைய கூட்டம், இரண்டாவது
சாத்தானுடைய சிங்காசனம், மூன்றாவது என்னதுங்க, சாத்தானுடைய ஆழங்கள். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த வசனத்தை கேட்க கேட்க சாத்தானுடைய ஆழங்கள் என்ன செய்தான்? பைபிள் என்ன சொல்லுகிறது? சாத்தானுடைய ஆழங்கள் இந்த வசனத்தின் மேல போதகத்தை பற்றி கொள்ளாமலும், இந்த போதகத்தை என்ன செய்யாம, அப்போ நல்லா கவனிங்க, இந்த கடினமான உபதேசம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ கடினமாக உபதேசம் பண்றீங்க, எங்களால வந்து உட்கார முடியாது, ஹல்லேலூயா, சத்தியத்தை எங்களால கேட்க முடியாது, இந்த பாவத்தை எல்லாம் விட்டுட்டு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். போன வாரமே ஆண்டவர் பேசினாரு, ஆமென், உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது, ஆனால் சபை பொல்லாங்கனுக்குள் போகக்கூடாது. உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்க, ஆமென், சபை உலகத்தில் இருக்கலாம், ஆனால் சபைக்குள் உலகம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. उनमें சொல்றேன், आज परमेश्वर का वचन ये सुनने के लिए कोई नहीं है, और खराई वचन को सुनने वाला कोई नहीं है. लोग बोलता है अरे संसार में तो सब कुछ चलता है, हम लोग कैसे रह सकते हैं? वचन में बताती है शैतान का गहरी, சாத்தானுடைய ஆழங்கள். இந்த போதகம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இது சாத்தானுடைய ஆழத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. சாத்தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. முதலாவது சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய கூட்டம், இரண்டாவது சாத்தானுடைய சிங்காசனம், மூன்றாவது சாத்தானுடைய ஆழங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே இந்த சாத்தானுடைய ஆழங்கள் இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமே. ஆமென், ஆமென். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3:7. पहला तीमुथियु तीसरा अध्याय का 7वां पद. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. पहला तीमुथियुस तीसरा अध्याय के 7वां पद में, और बाहर वाले में भी उसका हमें सुनाम, क्या लिखा जी, हमें सुनाम हो, ऐसा न हो कि निंदा होकर शैतान के हमें फंदे में फंस गए जाएंगे. शैतान का फंदे में फंस जाएंगे அப்படின்னு என்ன ஜாயே. ஹல்லேலூயா. ஆமென். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடி. ஆமென். 4வது என்னங்க, பிசாசின் கண்ணி. ஹல்லேலூயா. 5வது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:3. சீக்கிரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 11:3. ஆமென். दूसरा கொரிந்தியர் 11 का 3 वचन है. ஒவ்வொரு புருஷனுக்கும் ஹலோ 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. दूसरा कोरिन्थियों 11 अध्याय का 3 वचन में, परंतु मैं डरता हूं कि जैसे सांप ने अपना चतुराई से हव्वा को बहकाया, वैसे ही तुम्हारा मन उसी सीधाई और पवित्रता से जो मसीह के साथ होना चाहिए था भ्रष्ट न किया जाएगा. हालेलुया. ஆமென். 4வது ஆமென், பிசாசின் கண்ணி. 5வது பிசாசின் தந்திரம். என்ன போட்டிருக்குதுங்க? பிசாசின் தந்திரம். சர்ப்பமான தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. 5வது என்னதுங்க? சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனாவதுங்க? எத்தனாவதுங்க? 5. 6வது எடுங்க. 2 கொரிந்தியர் அதே 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை என்ன போட்டுருங்க? அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். 6வது என்னதுங்க? சாத்தான் வேஷம் தரிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 விதமான அனுபவத்தை நான் உங்களோட பேசுறேன். दूसरा कोरिन्थियों 11 अध्याय का कितना है? 14 पद. और यह कुछ अचंभे की बात नहीं, क्योंकि शैतान आप भी ज्योतिर्मय स्वर्गदूत का रूप धारण करता है. क्या करता है? रूप को धारण करता है. 6வது என்னதுங்க? ஒளியின் தேவதனுடைய வேஷத்தை தரிக்கிறவன். ஆமென். ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்னங்க? சாத்தானுடைய கூட்டம். 2வதுங்க சாத்தானுடைய சிங்காசனம். 3வது சாத்தானுடைய ஆழங்கள். 4வது பிசாசின் கண்ணிகள். 5வது
பிசாசின் தந்திரம். ஆறாவது அவனுடைய வேஷம். ரெடி ஆயிட்டீங்களா? 6 பாயிண்ட் நம்ம பிடிச்சிட்டீங்க. தயவு செய்து அவனுடைய கூட்டத்தில் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு ஆண்டரை மறுதளிச்சிடாதீங்க. மூணாவது, சாத்தானுடைய போதகத்துக்கு போயிடாதீங்க. அது ஆழம், அது பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். எப்படி போதகம்? சாத்தானுடைய போதகம் எப்படி தெரியுமா? நீ என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவார் ஆண்டவர். டான்ஸ் ஆடினா இயேசு வருவார், டான்ஸ் ஆடினா இயேசு வருவார். இந்த டான்ஸ் மாஸ்டர்லாம் என்ன ஆயிடுவாருங்க? ஆழத்துக்கு கொண்டு வரேன், ஆழத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லி இருளுக்குள்ள கொண்டு வருவார், நரகத்துக்கு போயிடுவார். ஐந்தாவது, பிசாசின் கன்னி. கண்ணின்னு என்னதுங்க? வளைய போட்டு வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. கன்னிகைன்னா என்னதுங்க? கன்னிகை என்னதுங்க? வலை. அவனுடைய கன்னி அப்படின்னு என்ன அர்த்தங்க? சுருக்கு. சுருக்கு வச்சாதான் புரியும் உங்களுக்கு. எப்படிங்க? எப்படிங்க? சாத்தானுடைய பிசாசனுடைய என்னதுங்க? சுருக்கு வச்சா. இந்த கோழி என்ன சொல்றதுங்க, குருவி பிடிக்கிறதுக்கு சுருக்கு வச்சிருப்பான் பாத்தீங்களா? ஆமேன் ஆமேன். பறவையை பிடிக்கிறதுக்கு வளைய போட்டு வச்சு, இதுக்கு பேர் தான் கன்னி. என்னதுங்க? மொபைல் என்கிற கன்னி, டிவி என்கிற கன்னி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆறாவது, ஆமென். ஐந்தாவதுங்க பிசாசின் தந்திரம். பிசாசின் தந்திரம். ஆறாவதுங்க கடைசி என்னதுங்க? வேஷம். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம், கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம். शैतान के काम को बारे में हम लोग देखें. शैतान का झुंड, शैतान का सिंहासन, शैतान का गहराई, शैतान का चतुराई, आमीन, शैतान का आमीन चतुराई और शैतान का भेष. आमीन. प्रभु स्वर्गदूत जैसे ही भेष धारण करता है. आज प्रार्थना कीजिएगा, हे प्रभु इस शैतान का अंत कैसे होगा भाई? இந்த சாத்தானுடைய கடைசி முடிவை பார்த்துடலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பிக் கொள்ளலாமா? சாத்தானுடைய முடிவை மட்டும் வாசிச்சிடலாமா? இந்த சாத்தானை ஆண்டவர் எங்க முடிக்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. பிரகாशित वाक्य 20 अध्याय का पहला वचन और दूसरा वचन. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையில பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். 2 பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஹல்லேலூயா. आमीन आमीन आमीन. शैतान को अधोलोक में जाकर यीशु मसीह बांध लेगा. प्रकाशित वाक्य 20 अध्याय के 1-2 और வெளிப்படுத்தின விசேஷம் அதே 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. ஆமீன் ஆமீன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்னும் சாத்தான் என்றும் பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் तल्लपट्टाர்கள். हालेलुया. आमीन. शैतान के सारे दूतों को भी एक दिन परमेश्वर उसका सत्यानाश करेगा. वचन बतलाती है प्रकाशित वाक्य 12 अध्याय का 9वां पद और अंतिम वचन. आमीन. प्रकाशित वाक्य வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 பாருங்களேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஹல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. சாத்தானுடைய கூட்டம், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய ஆழங்கள், பிசாசின் கன்னி, பிசாசின் தந்திரம், சாத்தானுடைய வேஷம், இவைகள் எல்லாவற்றையும் சாத்தானுடைய முடிவை இந்த பூமியில நினைப்பீங்க. ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சார்ல, ஆண்டவர் தலைவை நசுக்கிட்டார்ல, அப்புறம் ஏன் வீட்டுல போராட்டம் நீங்க கேக்குறீங்களே? அதனுடைய முடிவு இன்னைக்கு இல்ல, அதை எண்டு எங்கன்னா 1000 வருட அரசாட்சியில. அவனை பாதாளத்தில் இப்ப இல்ல, பாதாளம் இப்ப பூட்டி வச்சிருக்காரு இயேசு. अधोलोक का भी बंद करके रखा है यीशु मसीह. आमीन. 1000 साल में हम लोग विजय हमें क्या कर रहेंगे? एक आमीन आमीन. हम लोग ये संसार में ही नया पृथ्वी बनेगा, नया आकाश बनेगा, புதிய வானம் புதிய பூமி உருவாகும் பொழுது சாத்தானை கட்டி வைக்க ஒரு நாள் வரப்போகிறது. इसलिए वचन में लिखा है ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். आप विजय पाएंगे तो सब कुछ आप जीतेंगे. हालेलुया. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கண்களை அடைப்போம், ஜெபம் செய்வோம். சாத்தானுடைய கூட்டத்துக்கும், சாத்தானுடைய சிங்காசனத்துக்கும், சாத்தானுடைய ஆழங்களுக்கும், பிசாசின் கண்ணிக்கும், சாத்தானுடைய தந்திரத்துக்கும், வேஷத்துக்கும் கர்த்தர் ஒரு முடிவை தரப்போகிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர் சாத்தானுடைய எல்லா வல்லமைகளையும் முடிக்க போகிறார். शैतान के सारे काम को अंत करने जा रहा है. कितने लोग चाहते हैं? हालेलुया. हालेलुया.
प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 7 விதமான காரியங்களை, சாத்தானுடைய திட்டங்களையும் ஆண்டவரே, சாத்தானுடைய ஆண்டவரே கூட்டமாய் இருக்கிற ஜனங்களையும், சாத்தானுடைய ஆண்டவரே ஆழங்களாக சாத்தானுடைய ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை காண்பிக்க வைத்த தேவன். எந்த விதத்தில் நாங்கள் கண்ணிலே விழுந்து விடாதபடிக்கு, அவருடைய தந்திரத்திலே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் அவருடைய வேஷத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எல்லாவற்றையும் தேவனுடைய அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒருவனுடைய தேவனுடைய அபிஷேகம் இருக்கிற பொழுது சாத்தானுடைய திட்டத்தை நிச்சயமாகவே முறியடிக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு நடந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படியாக நாங்கள் வாழ, எங்கள் தேசத்துக்குள்ளே எங்கள் ஜனங்களுக்குள்ளே நாங்கள் விடுவிக்கக்கூடிய ஒரு கருவியை எங்களை பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே அறுவடை செய்கிற ஒரு கருவியை எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் ஜெபித்து ஆண்டவரே என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுமாக கேட்ட வசனத்தின்படியாக சாத்தானை ஜெயித்து நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக, இயேசுவினுடைய சீடர்களாக, இயேசுவின் பிள்ளையாய் மாற்றி ஆசீர்வாதத்தை கட்டளையிடப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்த வாரத்தில் சாட்சியோடு நாங்கள் வாழ உதவி செய்வீராக. நீர் எல்லாவற்றிலிருந்து பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. வசனத்தை கொடுத்து தாசரை மறைத்து ஆவியை வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய தாயுடைய குடும்பம் சுகத்தை ஆண்டவரே தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் மாற்றுவதற்காக நன்றி. சாத்தானை ஜெயித்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சாத்தானுடைய கூட்டத்தை முறியடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பு ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். இந்த வாரத்தினுடைய தலைப்பு என்னங்க? நோட் பண்ணிக்கங்க. ஜெயம் கொள்ளுகிறவன். சாத்தானை ஜெயிக்கிறவன் உங்க வீட்டில் சுதந்திரம், வீடை சுதந்திரிப்பீங்க, உங்க புருஷனை சுதந்திரிப்பீங்க, உங்க பிள்ளைய சுதந்திரிப்பீங்க. आज का प्रचार का हेडिंग ये है, शैतान को हम लोग विजय पाएंगे, शैतान को विजय पाएंगे. गॉड ब्लेस यू. हालेलुया.